ஜெபிப்போம். பரலோகத்தில் வாசம் பண்ணுகிற எங்கள் பரமபிதாவே, நீர் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை நேரத்துக்காய் நன்றோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களை ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு வைத்து உடைய சமூகத்துல ஆண்டவரை கொண்டு வந்து இந்த ஜூமிடியில் கலந்து கொண்டு ஜெபிக்க நீர் கொடுத்த கருவியா நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஜூமிடியில் கலந்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் உடைய குடும்பங்களையும் ஊழியங்களையும் கைகளின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த நாளுக்கான ஆண்டவரே கிருபையை தாரும். ஆண்டவரே, மிஷனரிகளை குறித்து தியானம் பண்ண ஆண்டவரே நீர் கிருபை கொடுத்ததுக்காக நன்றி. இந்த நாளிலும் கூட ராபர்ட் டி நோபெலி என்ற மிஷனரி குறித்து தியானம் பண்ண கிருபை தாரும், ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாதாக. இந்த நாளிலும் கூட ராபர்ட் டி நோபெலி என்ற ஒரு மிஷனரி குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். இவர் 1577 முதல் 1656 வருஷம் வரைக்கும் வாழ்ந்தவர், ஊழியம் செய்தவர். இந்த நாளுக்கான வேத பகுதி எரேமியா 7ஆம் அதிகாரம் 1-10 வசனங்கள் வரைக்கும். தேவனின் எச்சரிக்கை. இதனுடைய தலைப்பு என்னன்னா, முக்கிய அம்சம் என்னன்னா தேவனின் எச்சரிக்கை. இன்றைய வேத வாசிப்பு என்னவென்று சொன்னால், சங்கீதம் 145 முதல் 150வது சங்கீதம் வரைக்கும். 145வது சங்கீதம் 1 முதல் 150வது சங்கீதம் 6 வசனங்கள் முடிய. இந்த நாளுக்கான மனப்பாட வசனம் எரேமியா 7ஆம் அதிகாரம் 3வது வசனம். எரேமியா 7ஆம் அதிகாரம் 3வது வசனம் நான் வாசிக்கிறேன், கேளுங்க. இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள், அப்பொழுது உங்களை இந்த ஸ்தலத்திலே குடியிருக்க பண்ணுவேன். இந்த நாளில் கூட ராபர்ட் டி நோபெலி என்ற ஒரு மிஷனரி குறித்து நாம் தியானிக்கலாம். இவர் இத்தாலியன் மாண்டேபுல்சியானோவில் ஒரு நல்ல உன்னதமான குடும்பத்தில் பிறந்தார். சிறு வயதிலிருந்தே அவர் மத வாழ்க்கையில் ஈர்க்கப்பட்டு ஈடுபாடு கொண்டார். இவர் 1597 இயேசு சங்கத்தில் சேர்ந்தார். ஜேசூட் மிஷனரி, அவருடைய இந்த சங்கத்தினுடைய பேர் என்னன்னா ஜேசூட் மிஷனரி. இந்த ஜேசூட் மிஷனரியில் புனித பிரான்சிஸ் சேவியரால் ஈர்க்கப்பட்டு இந்தியாவில் சேவை செய்யவும் கிறிஸ்துவ நம்பிக்கையை பரப்பவும் ஒரு வலுவான அழைப்பை அவர் உணர்ந்தார். இந்த ராபர்ட் டி நோபெலி 1604ஆம் வருஷத்துல இவர் தனது மிஷனரி பணியை தொடங்க இந்தியாவில் உள்ள போர்த்துகீசிய காலனியான கோவாவிற்கு அனுப்பப்பட்டார். இயேசு மட்டுமே அனைத்து மக்களையும் எந்த மத சார்பும் இல்லாமல் நேசிக்கிறார் என்ற இந்த உண்மையை தனது இருதயத்தில் கொண்ட ஒரு தத்துவ ஞானியான ராபர்ட் டி நோபெலி 1605வது வருஷத்துல இந்தியாவிற்கு வந்தார். நற்செய்தியை பிரசங்கிக்கும் ஆர்வத்தில் செயல்பட்டார். இவர் 1606ஆம் ஆண்டு அவர் மதுரைக்கு வந்தார். இவர் உயர் ஜாதி இந்துக்களுடன் கிறிஸ்துவை பகிர்ந்து கொள்வதற்கான அவர்களின் பழக்க வழக்கங்கள் மற்றும் உணவு பழக்க வழக்கங்களை ஏற்றுக்கொண்டார். கலாச்சார ரீதியாக அவர்கள் புரிந்து கொள்ளும்படி எளிய முறையில் நற்செய்தியை அறிவித்தார். இவர் கடுமையான எதிர்ப்பை எதிர்கொண்டாலும் அவர் உறுதியுடன் ஊழியத்தை தொடர்ந்தார். மேலும் இயேசுவின் அன்பால் தொடப்பட்ட
பல இதயங்கள் அவரால் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டன. இவர் நாளுக்கு நாள் அதிகமான உயர் ஜாதி இந்துக்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும்படியாக அவர்களுக்கு ஊழியம் செய்தார். அநேக உயர் ஜாதி இந்துக்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். இவர் லத்தீன், போர்த்துகீசியம், தமிழ், தெலுங்கு மற்றும் சமஸ்கிருத்துவத்தில் தேர்ச்சி பெற்று தனது 50வது ஆண்டு சேவையில் அநேக புஸ்தகங்களை எழுதினார். இந்த ராபர்ட் டி நோபிலி இவர் ஒரு புறஜாதியாரின் நண்பராகவும் கிறிஸ்துவின் உண்மையான ஊழியராகவும் ராபர்ட் டி நோபிலி ஜனவரி 1656 தனது 80வது வயதில் மரித்தார். இவர் இந்தியாவில் உள்ள உயர் ஜாதி பிராமணர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆழ்ந்த அர்ப்பணிப்புடன் இருந்தார், ஊழியங்களை செய்தார். இவர் போர்த்துகீசிய பழக்க வழக்கங்களை நம்பி முந்தைய மிஷனரிகளை போல் அல்லாமல் எல்லாரும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக உள்ளூர் கலாச்சாரத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் ஒரு இந்திய சந்நியாசி உடையணிந்து, அதாவது காவி அங்கிகளை அணிந்து எளிமையான வாழ்க்கை வாழ்ந்து ஊழியங்களை செய்தார். இந்த ராபர்ட் டி நோபிலி அவருக்கு பிடித்த வசனம், இந்த வசனத்தின் அடிப்படையில் தான் இவர் ஊழியங்களை செய்தார். என்ன வசனம்னா 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 22வது வசனம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 22வது வசனம் நான் வாசிக்கிறேன், கேளுங்க. பலவீனரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு பலவீனருக்கு பலவீனனை போலானேன், எப்படியாகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாமானேன். அதாவது பலவீனரை ஆவிக்குரிய வாழ்க்கையில, சரீரப்பிரகார வாழ்க்கையில பலவீனமாய் இருக்கிறவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு பலவீனருக்கு பலவீனரை போல் ஆனேன் என்ற அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன அந்த வசனத்தின்படி எப்படியாகிலும் சிலரை ரட்சிக்க வேண்டும், ரட்சிப்புக்குள் வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி அவர் எல்லாருக்கும் எல்லாமானேன் என்ற அடிப்படையில அவர் ஒரு சன்னியாசியை போல, ஏன்னா அந்த காலத்துல மத தலைவர்கள், மதத்தை போதிக்கிறவர்கள் எல்லாம் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சன்னியாசிகளை போல இருப்பாங்க, துறவிகளை போல இருப்பாங்க. அவர்கள் காவி உடைகளை அணிந்திருப்பார்கள். இவர் இத்தாலியிலிருந்து வந்ததுனால இவர் வேற நாட்டுக்காரர் அப்படின்னு சொல்லிட்டு ஜனங்க வெறுத்து ஒதுக்காம இவரிடத்துல நெருங்காம பழகாம இருப்பாங்க. அதனால இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்ன ஒரு எண்ணத்துடன் அங்க இருக்கிற மத தலைவர்கள் போல அவரு உடையணிந்து அவர்களை போல அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிவித்தார். இந்த நாளிலும் கூட எரேமியா 7ஆம் அதிகாரம் 1-10 வசனங்களை நம்ம படிச்சோம்னா இதுல பாவங்களை எல்லாம் செய்துவிட்டு கர்த்தரினாலயம் கர்த்தரினாலயம் என்று பொய் வார்த்தைகளை நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்தினால் உங்களை இந்த ஸ்தலத்திலே குடியிருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்ற ஒரு முக்கியமான காரியம் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இஸ்ரவேல் ஜனங்க செய்த காரியங்களை இங்கு கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசி மூலமா வெளிப்படுத்துறார். இந்த 1-10 வசனங்களை நான் படிக்கிறேன், நீங்க தயவு செஞ்சு கேளுங்க, அப்பதான் அந்த வசனத்துக்கு அர்த்தம் புரியும். எரேமியா 7ஆம் அதிகாரம் 1-10 வசனங்கள். கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம், நீ கர்த்தருடைய ஆலயத்தின் வாசலிலே நின்று அங்கே கூறி சொல்ல வேண்டிய வசனம் என்னவென்றால், கர்த்தரை பணிந்து கொள்ள இந்த
வாசல்களுக்குள்ளே பிரவேசிக்கிற யூத ஜனங்களாகிய நீங்கள் எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். இந்த ஸ்தலத்திலே குடியிருக்க பண்ணுவேன். கர்த்தரின் ஆலயம், கர்த்தரின் ஆலயம், கர்த்தரின் ஆலயம் இதுவே என்று சொல்லி பொய் வார்த்தைகளை நம்பிக்கொள்ளாதிருங்கள். நீங்கள் உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் நன்றாய் சீர்படுத்தி நீங்கள் மனுஷனுக்கும் உள்ள வழக்கை நியாயமாய் தீர்த்து பரதேசியையும் திக்கற்றவனையும் விதவையையும் ஒடுக்காமலும் குற்றமில்லாத இரத்தத்தை இந்த ஸ்தலத்திலே சிந்தாமலும் உங்களுக்கு கேடுண்டாக அந்நிய தேவர்களை பின்பற்றாமலும் இருப்பீர்களே ஆகில், அப்பொழுது நான் உங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசமாகிய இந்த ஸ்தலத்திலே உங்களை சதா காலமும் குடியிருக்க பண்ணுவேன். இதோ ஒன்றுக்கும் உதவாத பொய் வார்த்தைகளை நீங்கள் நம்புகிறீர்கள். நீங்கள் திருடி, கொலை செய்து, விபச்சாரம் பண்ணி, பொய்யானையிட்டு, பாகாலுக்கு தூபம் காட்டி, நீங்கள் அறியாத அந்நிய தேவர்களை பின்பற்றி பிற்பாடு வந்து என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயத்திலே எனக்கு முன்பாக நின்று இந்த அருவருப்புகளை எல்லாம் செய்வதற்காக விடுதலை பெற்றிருக்கிறோம் என்று சொல்வீர்களோ? அதாவது 9வது வசனம், நீங்கள் திருடி, கொலை செய்து, விபச்சாரம் பண்ணி, பொய்யானையிட்டு, பாகாலுக்கு தூபம் காட்டி, நீங்கள் அறியாத அந்நிய தேவர்களை பின்பற்றி. இஸ்ரவேல் ஜனங்கள், யூத ஜனங்கள் இந்த காரியங்கள் எல்லாம் செய்து பிற்பாடு வந்து ஆலயத்தின் வாசலில் நின்று கர்த்தருடைய ஆலயம், கர்த்தருடைய ஆலயம், கர்த்தருடைய ஆலயம், நாங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறோம், கர்த்தரை தொழுது கொள்ள வந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறீர்கள். நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், எப்படி வேண்டுமானாலும் வாழலாம். நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் இல்ல மாதத்தில் ஒரு நாள் வந்து கர்த்தருடைய ஆலயத்துல கர்த்தரை ஆராதிக்கலாம், தொழுது கொள்ளலாம் என்று சொல்லுகிற வார்த்தைகளை நீங்கள் நம்புகிறீர்கள். ஆகினால நீங்கள் உங்களுடைய வழிகளை, உங்களுடைய கிரியைகளை நன்றாய் சீர்படுத்தி நீங்கள் மனுஷனுக்கும் உள்ள வழக்கை நியாயமாய் தீர்த்து பரதேசிகளையும் திக்கற்றங்களையும் விதைகளையும் ஒடுக்காமல் குற்றமில்லாத இரத்தத்தை இந்த ஸ்தலத்திலே சிந்தாமல் உங்களுக்கு கேடுண்டாக அந்நிய தேவர்களை பின்பற்றாமலும் இருந்து பிற்பாடு ஆலயத்திற்கு வந்து கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். அப்படி நீங்கள் செய்வீர்களே ஆகில் கர்த்தர் உங்களை இந்த தேசத்திலே குடியிருக்க பண்ணுவார் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமா சொன்ன வார்த்தையை இப்பொழுது வாசிக்க கேட்டோம். அதாவது அந்த காலத்திலேயே ஆண்டவர் சொன்னார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, நீங்கள் கானான் தேசத்துக்கு போன பிற்பாடு கானானியரோட சம்பந்தம் கலக்கக்கூடாது, அவர்கள் வணங்குகிற தேவர்களை நீங்கள் வணங்கக்கூடாது என்றெல்லாம் பல கட்டளைகளை கொடுத்தார். ஆனாலும் கூட இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்துல பிரவேசித்த கொஞ்ச நாட்களிலே கானானியரோடு சம்பந்தம் கலந்து விட்டார்கள். அவர்கள் வணங்குகிற பாகால் தேவர்களையும் அந்நிய தேவர்களையும் வணங்க ஆரம்பித்து விட்டார்கள். அந்த தேவர்களுக்கு தூபம் காட்டுவதும் பலி செலுத்துவதும் இப்படிப்பட்ட பாவ காரியங்களில் ஈடுபட்டு விட்டார்கள். கர்த்தர் அநேக ஊழியர்கள் மூலமாக, நியாயாதிபதி மூலமாக எச்சரித்தாலும் கூட அவர்கள் கேட்கவில்லை. கர்த்தர் அவர்களை அந்நிய தேசத்தாருடைய ராஜாக்களுடைய கையில ஒப்பு கொடுக்கும் போது அந்த இக்கட்டான நேரத்துல தான் கர்த்தரை நோக்கி அவர்கள் கூப்பிட ஆரம்பித்தார்கள். ஆபத்து நேரத்துல தான் அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அந்த நேரத்துல கர்த்தர் மனமிறங்கி அவர்களை ரட்சித்து அவருடைய கூப்பிடுதலை கேட்டு விடுதலை செய்வார்.
இப்படியே அவர்கள் காலகாலமாக செய்து கொண்டு வந்தார்கள். இந்த காலத்திலும் கூட அப்படித்தான் அநேகர் செய்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் என்கிறார்கள், நாங்கள் தேவாலயத்துக்கு சர்ச்சுக்கு போகிறோம் என்கிறார்கள். எங்களுடைய தாய் தகப்பன்மார், பிதாக்கள், தாத்தா பாட்டி காலத்திலிருந்து நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்பார்கள். எங்களுடைய பெயர் இந்த ஆலயத்தில் இருக்கிறது, நாங்கள் ஒரு மெம்பராக இருக்கிறோம் என்று சொல்லுவார்கள். நாங்கள் இந்த ஆலயத்துக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் நாங்கள் செய்கிறோம் என்பார்கள். இந்த கர்த்தருடைய ஆலயம் எங்களுடையது என்பார்கள். ஆனால் அவர்கள் அந்நிய தேவர்களை பின்பற்றுவார்கள். கிறிஸ்துவ மத சம்பந்தமாக சொல்லப்படுகிற பல தேவாலயங்களுக்கு, புண்ணிய ஸ்தலங்களுக்கு பொருத்தனைகளை செய்து கொண்டு போவார்கள், மொட்டையடித்துக் கொள்வார்கள், பூஜைகளை செய்வார்கள், கர்த்தருக்கு அருவருப்பான காரியங்களை செய்வார்கள். மறுபடியும் வாரத்தில் ஒரு நாள், ஞாயிற்றுக்கிழமையோ இல்ல மாதத்துல ஒரு முறை திருவிருந்து ஆராதனையிலோ இல்ல வருஷத்துக்கு ஒரு முறை கிறிஸ்துமஸ் பண்டிகை நாளிலோ வந்து கர்த்தருடைய ஆலயம், கர்த்தருடைய ஆலயம், இது எங்களுடைய ஆலயம், இது எங்களுடைய தகப்பனார் காலத்திலிருந்து எங்களுக்கு சொந்தம், நாங்கள் இந்த ஆலயத்தை கட்டினோம், இந்த ஆலயத்துக்கு நாங்கள் தான் முக்கியமானவர்கள், நாங்கள் தான் இதை செய்வோம் அதை செய்வோம் என்றெல்லாம் சொல்லி உரிமை கொண்டாடுவார்கள். இப்படிப்பட்டவர்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் வீண் வார்த்தைகளை நம்புகிறீர்கள். பல கிறிஸ்துவ புண்ணிய ஸ்தலங்கள் இருக்கிறது, அந்த இடத்துல நீங்க போகலாம், பொருத்தனை செய்து கொள்ளலாம், உங்களுடைய காரியங்கள் எல்லாம் நிறைவேறும் என்றெல்லாம் மற்றவர்கள் சொல்லுவதை கேட்டு பல கிறிஸ்துவ புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் அங்கு சொல்லப்படுகிற அந்த தேவதைகளையும் தேவர்களையும் வணங்கிவிட்டு வந்து, இல்லை சொன்னால் இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பல பரிசுத்தவான்கள் ஊழியர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் எல்லாரும் கூட தேவர்களுக்கு சமானம், அவர்களிடத்திலெல்லாம் வணங்க வேண்டும். அன்னை மரியாளிடத்துல சொல்லி, குமாரனா இயேசு கிறிஸ்துவிடத்துல நீங்கள் பரிந்து பேசுங்கள், எங்களுடைய விண்ணப்பங்களை நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு சொல்லுங்கள், எங்களுடைய குறைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து தீர்த்து வைக்க வேண்டும் என்று சொல்லி அன்னை மரியாளிடத்துல விண்ணப்பம் செய்வது. அந்தோனியார், பேதுரு, இப்படி பவுலடியார், இப்படி பல வேதத்தில் உள்ள தெய்வ ஊழியர்களிடத்துல அவர்களுடைய சிலை அருகில் நின்று மெழுகுவர்த்திகளை கொளுத்தி அங்க முழங்கால் படிட்டு அங்க வேண்டிக் கொள்வது. பல புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் முழங்காலிலே நடந்து போவது, இப்படி பல காரியங்களை செய்துவிட்டு கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்து, கர்த்தருடைய ஆலயம், கர்த்தருடைய ஆலயம், நாங்கள் கர்த்தரை தொழுது கொள்கிறோம் என்று இன்றைக்கு கூட அநேகர் செய்து கொண்டு வருகிறார்கள். கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடியவர்களே. இவர்களுக்கெல்லாம் கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்னன்னு சொன்னா, இதையெல்லாம் நீங்கள் அகற்றிவிட்டு தேவன் ஆவியார் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி நமக்கு யோவான் சுவிசேஷம் 4:24 சொல்லப்பட்டது. தேவன் யாரிடத்துல பிரியமா இருக்கிறார் என்று சொன்னால், கர்த்தரை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளுவரிடத்துல தான் அவர் பிரியமா இருக்கிறார். அதனால கர்த்தருள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட இந்த ஜூம் மீட்டில் கலந்து கொண்டு இருக்கிற ஊழியர்கள் ஆகிய நாமும் கூட, நாம் செய்கிற ஊழியர்களில், நாம் நடத்துகிற ஊழியத்துல, ஆராதனையில இதை நாம எரேமியா தீர்க்கதரிசி போல நாம சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இல்லைன்னு சொன்னால் அவர்கள் எங்காவது போட்டோம், எந்த புண்ணிய ஸ்தலத்துக்காக போட்டோம், எந்த அந்நியர்கள் போட்டோம், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்தால் போதும், காணிக்கை கொடுத்தால் போதும், தசம்பா கொடுத்தால் போதும், ஆலயத்தினுடைய காரியங்களை செய்தால் போதும் என்று சொல்லி நாம இருந்து விட்டால், இல்லை அவர்களை சொன்னால் அவர்கள் வரமாட்டார்களோ என்று சொல்லி நினைத்து கோபப்படுவார்கள், எதிர்த்து பேசுவார்கள், போராட்டம் செய்வார்கள் என்று சொல்லி நாம் நினைத்து அதை நாம் சொல்லாமல் விட்டால், அவர்கள் செய்கிற காரியம்தான் அவர்களுக்கு சரியாக தோன்றி
அதையே அவர்கள் தொடர்ந்து செய்வார்கள். அவர்களுடைய சந்ததியை கூட அதைத்தான் செய்து கொண்டு வருவார்கள். ஒரு முறை உடைய ஆலயத்துல ஒரு சிலர் வேளாங்கண்ணிக்கு போய் மொட்டை எடுத்துக்கொண்டு ஒரு 4-5 பேர் ஆலயத்தில் உட்கார்ந்தார். கிறிஸ்தவர்களே, ஞானஸ்தானம் பெற்றவர்களே. அவர்களுக்கு சொன்ன நானு சும்மா ஒரு இதுக்காக சொன்னேன். என்ன சொன்னா, இந்த மாதிரி நீங்க எல்லாம் போயிட்டு மொட்டை அடிச்சுக்கொண்டு ஆலயத்துக்கு வரக்கூடாது. நீங்க மொட்டை அடிச்சுக்கொண்டு வந்தா எல்லாருமே மொட்டை அடிச்சுட்டு உட்காருவாங்க. இது கர்த்தருடைய ஆலயம். இதுல ஆவியோட உண்மையோட தொழுது கொள்ள வேண்டும். விக்கிராராதனை செய்யக்கூடாது, பூஜைகள் செய்யக்கூடாது, அந்நிய தேவர்களை பின்பற்றக்கூடாது. அந்த இடத்துல எல்லாம் இருக்கிறது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சபையில நான் அறிவித்தேன். அப்படி சொல்லி கூட மறுபடியும் இன்னொரு கூட்டம் வேற ஒரு கிறிஸ்துவ புண்ணிய ஸ்தலத்துக்கு போய் மொட்டை அடிச்சுட்டு உட்கார்றாங்க. அவர்களுக்கு நான் சொன்னேன், மொட்டை அடிச்சுக்கொண்டு அவர்களுக்கெல்லாம் ஃபைன் போடுறோம், நாங்க நீங்க ஃபைன் கட்டிட்டு தான் உள்ள வரணும்னு. இது ஏன் சொன்னா, நான் சொன்னதை சொல்றேன். அவங்கள இது மாதிரி செய்யக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரே தடவையா அவங்கள நம்ம வெறுக்க முடியாது, வேணான்னு சொல்ல முடியாது. அவருக்கு ஒரு சில கட்டுத்திட்டங்களை நாம சொல்லும் பொழுது இப்படி செய்யக்கூடாது என்று சொல்லும் போது அவர்கள் ஒரு நாள் இல்லைன்னா கூட ஒரு நாள் அவங்க மனம் திரும்புவாங்க, ரட்சிக்கப்படுவாங்க. இயேசுதான் ஜீவனுள்ள தேவன், இயேசுதான் மெய்யான தேவன், இயேசு கிறிஸ்தான் சொல்லியிருக்கிறார், நானே வழியும் நானே சத்தியம் நானே ஜீவனுமா இருக்கிறது சொல்லி, என்னை இல்லாமல் பிதாவிடத்தில் ஒருவனும் வரமாட்டான் என்று சொல்லியிருக்கிறார். அதனால இயேசு கிறிஸ்துவை தான் நம்ம ஆராதிக்க வேண்டும், துதிக்க வேண்டும், மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அறிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. அதனால இந்த எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எத்தனையோ முறை எச்சரித்தார். எச்சரித்தும் கேட்கவில்லை. எத்தனையோ தண்டனைகள், சிக்ஷைகள் கொடுத்தும் அநேகர் வியாதிப்பட்டார்கள், அநேகர் மரித்தும் போனார்கள். அதை பார்த்தவர்கள், மீந்திருந்தவர்கள் தற்காலிகமாக மனம் திரும்பினார்கள், ஆண்டவருக்கு பயந்து நடந்து கொண்டார்கள். இன்னும் கொஞ்ச நாள் கழித்த உடனே மறுபடியும் பாகால் தேவர்களை வணங்க ஆரம்பித்து விட்டார்கள். இதே மாதிரி தான் காலகாலமாக யூத ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் செய்து கொண்டு வந்தார்கள். அதே போல ஆதி காலத்திலிருந்து வந்த கிறிஸ்துவ சபைகளிலும் ஒரு சில சடங்காச்சாரங்கள், பலவிதமான மூட நம்பிக்கைகள் செய்து கொண்டு வருகிறார்கள். அதையே மனதிருவி ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்றுக் கொண்டவர்கள் கூட அதை பின்பற்றுகிறார்கள். அவர்கள் செய்கிறார்கள், இவர்கள் செய்கிறார்கள், அந்த ஆலயத்தில் செய்கிறார்கள், இந்த ஆலயத்தில் செய்கிறார்கள் சொல்லி. அதனால நாம ஆராதிக்கிற ஆலயத்துல இந்த மாதிரி காரியங்களை நாம விட்டு மனம் திரும்பி ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாம ஆராதிக்கும் போது, துதிக்கும் போது, ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்முடைய ஆராதனைகள் மகிமைப்படுவார், நம்முடைய ஜெபங்களை கேட்பார், நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். அது மட்டும் இல்லாம நம்முடைய ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆகையினால நாம இந்த வசனங்களை பின்பற்றி இந்த ராபர்ட் டி நோபிலி எல்லாருக்கும் எல்லாமானேன் என்று சொல்லி அவர் காவி உடை அணிந்து ஊழியங்களை செய்தார். அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனாலும் அதே மாதிரி நாம இந்த வசனத்தை நாம பின்பற்றி அவர்களை போல நாமும் கூட செய்யலாம், நீங்களும் கூட செய்யலாம், அங்க போகலாம், இங்க போகலாம், மொட்டை எடுத்துக் கொள்ளலாம், இப்படி செய்யலாம், அப்படி செய்யலாம்னு சொல்லி நாம சொல்லுவது செய்வது சரியில்லை. அது தெரியாமல் அறியாமல் அவர்கள் செய்கிறார்கள். அவருடைய பிதாக்கள் அப்படி போய்கொண்டு வந்ததுனால செய்ததுனால அப்படி செய்கிறார்கள். அதெல்லாம் செய்யக்கூடாது. நம்ம வேத வசனத்தின்படி நடக்க வேண்டும், வேத வசனத்தை வாசிக்க வேண்டும். ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. தேவன் தான் வார்த்தை, வார்த்தை தான் தேவன். அந்த வார்த்தையை தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த வேத வார்த்தைகளை நாம் வாசித்து அதன்படி நடக்கும்போது கர்த்தர் நம்மில் மகிமைப்படுவார், பிரியப்படுவார், ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி நாம் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகையினால கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த ஜூம் மீட்டில் கலந்து கொண்ட அனைவரும் இந்த வேத வசனங்களின்படி நாம் போதிப்போம், நடந்து கொள்வோம், நடக்க வைப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம்.
எங்கள் அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை நேரத்துல இந்த ஜூமிடியில கலந்து கொண்டு உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும், உங்களுடைய வேத வசனங்களை வாசித்து தியானிக்கவும் நீர் கொடுத்த கிருபைக்கு நன்றி. அந்த அறியாமை நாட்களில ஆரம்ப காலகட்டத்தில ராபர்ட் டி நோபிலி அவர்கள் இந்தியாவிற்கு வந்து எப்படியாவது ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், எப்படியாவது ஆத்துமாக்கள் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும், புறஜாதி ஜனங்கள், அந்நிய தேவர்களை விட்டு இயேசுதான் மெய்யான தேவன், இயேசுதான் ஜீவனுள்ள தேவன் என்று தெரிந்து கொள்ளும்படியாக அவர்களுடைய கலாச்சாரத்தினை ஏற்றுக்கொண்டு, உணவு பழக்கங்களை ஏற்றுக்கொண்டு, ஆண்டவரே அவர்களை போல அவர் நடந்து ஆத்மங்களை ஆதாயம் பண்ணினார். ஆனால் இந்த காலகட்டத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்து வளர்ந்து மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகத்து சென்று 2025 ஆண்டுகள் ஆன பிற்பாடும் கூட வேத புத்தகம் நமக்கு கொடுக்கப்பட்டு அநேக கிறிஸ்துவ ஆலயங்கள் இருக்கிற இந்த காலத்துல மறுபடியும் அந்த மூட பழக்க வழக்கங்களை, அந்நிய தேவர்களை பின்பற்றி பல காரியங்களை செய்து ஈடுபட்டு இருக்கிறவர்களுக்கு நாம் எச்சரிப்பது, சொல்லுவது நம்முடைய கடமையா இருக்கிறது. அதனால இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே அவர்கள் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும், வேத வசனங்களை வாசிக்க வேண்டும், வேத வசனங்கள் நடக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தாவே நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் கர்த்தாவே அவர்களுடைய உள்ளத்தை தொட்டு ஆண்டவரே அவர்கள் மனம் திரும்ப ரட்சிக்கப்பட கர்த்தர் கிருபைத்தார். எல்லாரும் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள கிருபைத்தார். ஜூமிடியில் கலந்து கொண்ட எல்லாரையும் ஆசீர்வதி. கல்வார் திருச்சபை ஊழியர்களை ஆசீர்வதிங்க. கல்வார் திருச்சபை ஊழியர்களை நடத்துகிற அண்ணனுக்காக, அக்காவுக்காக, 3 மகன்களுக்காக, 3 மருமகளுக்காக, 8 பேர பிள்ளைகளை பேத்திகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, சோமலம் தாங்க, அவருடைய ஊழியர்களை ஆசீர்வதிங்க. பிரயாணத்தில் நம்முடைய பாதுகாப்பு இருக்கட்டும், ஆயுசுனால பெருக பண்ணும், தீர்காயுசை கட்டளை முடியாக ஜெபிக்கிறோம். சுகமலம் தாங்க ஆண்டவரே நன்றி. அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைத்து நாமத்தை மகிமைப்படுத்திக்கிறோம். கல்வார் திருச்சபை ஊழியர்களை ஆசீர்வதித்து ஆண்டவரே, கல்வார் திருச்சபை ஊழியத்துல ஆண்டவரே இருக்கிற ஊழியக்காரர்களையும் ஊழியக்கார குடும்பங்களையும் ஊழியர்களை ஆசீர்வதிங்க. விசுவாசிகளையும் விசுவாசி குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. மிஷினரிகளையும் மிஷினரி குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. ஹாஸ்டல் பிள்ளைகள் வார்டர்களை ஆசீர்வதிங்க. கார்டன்ல வேலை செய்யறவங்களை ஆசீர்வதிங்க. டிரைவர்களை ஆசீர்வதித்து பத்திரமாய் வாகனத்தை ஓட்ட கிருபை தாரும். ஆபீஸ்ல ஊழியர் செய்யறவங்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, கல்வார் திருச்சபை ஊழியங்கள் ஆண்டவரே எங்கெல்லாம் என்னென்ன ஊழியங்களால் நடைபெறுதோ அதை ஆசீர்வதியும். அதற்குண்டான எல்லா தேவை சந்தித்து பான்சர்கள் எல்லாம் ஆசீர்வதிங்க. கர்த்தாவே தொடர்ந்து ஊழியர்கள் நடைபெற, அநேக ஆத்மங்கள் ஆதாயம் பண்ண, அநேக ஆத்மங்கள் ரட்சிக்கப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியார் எங்கள் கர்த்தரும் மீட்பரும் ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென்.